முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் அறிவுரைக்கிணங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் செம்மொழி குறித்த மாபெரும் கண்கவர் கண்காட்சி பொதுமக்கள் பார்வைக்காக 3/6/2025 முதல் 9/6/2025 வரையிலான ஒரு வார காலத்திற்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு உலக நாடுகளின் ஆதரவை திரட்டி வந்திருக்கிறோம் என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த திமுக பொதுக்குழுவில் அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்து வரலாறு காணாத வெற்றியை பெற்றோம் என்பது தலைப்பு செய்தியாக இருக்க வேண்டும் என்கிற கனவை மு.க.ஸ்டாலின் முன்வைத்துள்ளார். ஒருவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளரிடம் பேசியது எப்படி குற்றச்சாட்டாகும் என்று அண்ணாமலைக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து சர்வதேச நாடுகளுக்கு விளக்குவதற்காக அனைத்துக் கட்சி எம்பிக்கள் உள்ளடக்கிய 7 குழுக்கள் உருவாக்கப்பட்டன. இந்த நிலையில் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய கனிமொழி எம்பிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற செம்மொழி நாள் விழாவில் தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் தமிழரசு சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்ட 4 ஆண்டு சாதனை மலரினை வெளியிட்டார்கள். தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்றுத் தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று கி. வீரமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள எலியார்பத்தி மற்றும் புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க மதுரை கிளை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முகூர்த்தம், பக்ரீத் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் டிக்டாக் நட்சத்திரம் சனா யூசுப் வயது 17 சுட்டுக் கொல்லப்பட்டார். இஸ்லாமாபாத்தில் உள்ள அவரது வீட்டிற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத ஒரு ஆசாமி அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார். கர்நாடகாவில் இதுவரை தமிழர்களுக்கு நீர்தான் மறுக்கப்பட்டு வந்தது, இப்போது நீதியும் மறுக்கப்பட்டுள்ளது என்று வேல்முருகன் தெரிவித்துள்ளார்.